ஒரு அமைதியான இரவு. நீங்க நைட் ஸ்கைய நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் எவ்வளவு அழகா அமைதியா தெரியுது இல்லையா? ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் என்னென்னன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த யூனிவர்ஸ் பார்க்க ஒரு கவிதை மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம கற்பனைக்கே எட்டாத சில விசித்திரமான தீவிரமான உலகங்களையும் தன்னுள் ஒளிச்சு வச்சிருக்கு. வாங்க அத பத்தி இன்னைக்கு ஆழமா பாப்போம். பூமியில இருந்து நாம பாக்குற அந்த அமைதியான மினுமினுக்கும் நட்சத்திரங்கள் உண்மையிலேயே ரொம்ப வன்முறையான விசித்திரமான உலகங்களை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இருண்ட வெற்றிடத்துல எந்தவித சத்தமும் இல்லாம மனித அறிவுக்கு எட்டாத பல மர்மமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது நெருப்பு மற்றும் இரும்பு கடல்கள் நிறைந்த ஒரு உலகத்தை. டிடலி லாக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கிரகத்தோட சுழற்சியும் அதோட சுற்றுப்பாதையும் ஒரே மாதிரி லாக் ஆகும்போது அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் எப்பவுமே பகலாவே இருக்கும், மறுபக்கம் நிரந்தரமான இருட்டுல உறைய வைக்கிற குளிர்ல இருக்கும். WASP 76b அப்படிங்கிற ஒரு கிரகம் இந்த மாதிரி ஒரு வலியான நிலையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உருகும் நெருப்பு, மறுபக்கம் உறைபனி. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், பூமியில நம்ம எவ்ளோ மென்மையான இதமான மழைத்துளிகளை உணர்ந்திருக்கோம். அந்த மழையோட வாசனை நமக்கு எவ்ளோ பிடிக்கும். ஆனா வாஸ்ப் 76b கிரகத்துல நிலைமையே வேற. அங்க வானத்திலிருந்து விழுகிறது தண்ணீர் கிடையாது, வேப்பரைஸ்ட் ஆன இரும்பு, குளிர்ந்து உருகிய திரவமா இரும்பு மழையா கொட்டுது. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? 4300 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட். இந்த நம்பரை கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள ஓட விடுங்க. வாஸ்ப் 76b கிரகத்தோட பகல் நேர வெப்பநிலை இதுதான். நம்ம பூமியில உள்ள எந்த ஒரு உலோகமா இருந்தாலும் சரி, இங்க கொண்டு போனா செகண்ட்ல ஆவியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெப்பம் இது. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பார்ப்போம். கிளீஸ் 436b. இந்த கிரகத்தோட வெப்பநிலை 820 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட். அணைக்க முடியாத அளவுக்கு எரியற ஒரு உலகம் இது. ஆனா இவ்ளோ வெப்பம் இருந்தாலும் இந்த கிரகத்தோட அதீத கிராவிட்டி தண்ணீரை ரொம்ப அதீத அழுத்தத்துக்கு உள்ளாக்கி ஹாட் ஐஸ், அதாவது சூடான பனிக்கட்டி அப்படிங்கிற ஒரு திடமான நிலைக்கு மாத்துது. இது நிஜமாவே முரண்பாடுகளோட உச்சம்னு தான் சொல்லணும். அடுத்ததா கண்ணாடி மழை புயல்களை பத்தி பார்ப்போம். HT 98733b பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான அடர்த்தியான நீல நிறத்துல தெரியிற ஒரு கிரகம் இது. ஆனா இந்த நிறம் பூமிய போல உயிர்களை உருவாக்குற கடல்களால வந்ததில்ல. இது கூர்மையான சிலிக்கெட் துகள்களால நிறைந்த ஒரு ஆபத்தான வளிமண்டலத்தோட நிறம். அழகு சில நேரங்கள்ல ரொம்ப ஆபத்தானதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். பூமியில நாம பார்த்ததிலேயே மிக மோசமான புயலோட வேகம் மணிக்கு 254 மைல்கள். ஆனா HD 189733bல வீசும் காற்றோட வேகம் மணிக்கு 5400 மைல்கள். அதாவது ஒளியோட வேகத்தை விட 7 மடங்கு அதிக வேகம். இது எந்த பொருளை பார்த்தாலும் நொடி பொழுதுல துண்டு துண்டாக்கிடும். இந்த விசித்திரமான கிரகத்தோட வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? 2200 டிகிரி வெப்பம், ஒளியோட வேகத்தை மிஞ்சும் சூப்பர்சானிக் காற்று, அதோட வானத்திலிருந்து நேரா விழாம பக்கவாட்ல மணிக்கு 5400 மைல் வேகத்துல வீசும் உருகிய கண்ணாடி மழை. மனுஷங்களா, நமது இருப்பு இந்த பிரபஞ்சத்துல எவ்ளோ பலவீனமானதுங்கிறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. அடுத்து, இருளில் தவிக்கும் நாடோடிகள். விண்வெளியின் ரொம்பவும் தனிமையான இடங்களுக்கு போவோம். ரோக் பிளானட்ஸ், அதாவது அநாதை கிரகங்கள், தங்களுடைய தாய் நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வெளிச்சமே இல்லாத உறைந்து போன விண்வெளியில எதற்காக பயணிக்கிறோன்னு கூட தெரியாம மிதந்துகிட்டு இருக்கிற உலகங்கள் இவை. ஒருவிதமான ஆழமான சோகத்தை இந்த கிரகங்களோட தனிமை நமக்கு சொல்லாம சொல்லுது. PSO J318.5-22 அப்படிப்பட்ட ஒரு தனிமையான கிரகம்தான். இங்க சூரியன் உதிப்பதே இல்ல. ஆனா விண்வெளியோட அந்த உறையும் இருட்டிலும் இந்த கிரகம் தன்னுள்ளிருக்கிற வெப்பத்தால ரொம்ப மென்மையா ஒளிருது. சுற்றிலும் சூடான தூசிகள் மற்றும் உருகிய இரும்பாலான மேகங்களை போர்த்திக்கிட்டு அந்த இருட்டிலையும் தனிமையிலையும் கூட ஒரு விசித்திரமான அழகு இருக்கதான் செய்யுது. நாலாவதா நம்ம பார்க்க போறது விழுங்கப்படுபவையும் இருந்த பின்னும் வாழ்பவையும். PSR B1257+12 அப்படிங்கிற பல்சார் அமைப்பிலுள்ள இந்த ஜாம்பி கிரகங்களை கொஞ்சம் பாருங்களேன். இறந்து போன ஒரு நட்சத்திரம் இன்னும் அதிவேகமா சுழண்டுகிட்டு தன்னை சுற்றியுள்ள எஞ்சிய கிரகங்களை தன் ஆபத்தான கதிர்வீச்சால தொடர்ந்து வறுத்தெடுத்துக்கிட்டே இருக்கு. இது இருளோட ஒரு திகிலான அறிவியல் உண்மை. அடுத்து
வாஸ்ப் 12b அப்படிங்கிற இந்த முட்டை வடிவ கிரகம் இது ஒரு பிரம்மாண்டமான கேஸ் பிளானட். ஆனா இதோட தாய் நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகங்கிறதால இந்த கிரகம் ஒரு கண்ணீர் துளி போல மெல்ல மெல்ல இழுக்கப்பட்டு அதனுடைய நட்சத்திரத்தாலேயே உயிருடன் விழுங்கப்பட்டு வருது. இந்த கிராவிடேஷனல் டான்ஸ் உண்மையிலேயே ஒரு மிக சோகமான முடிவுரைதான். 10 மில்லியன், அதாவது 1 கோடி வருடங்கள். இந்த கிரகத்தோட இறுதி மூச்சுக்கான கவுண்டவுன் இதுதான். அதுக்கு பிறகு அது நிரந்தரமா மறைஞ்சிடும். இந்த யூனிவர்ஸ்ல எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உலகமும் நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கறத இந்த நம்பர் ரொம்ப அமைதியா நமக்கு நினைவூட்டுது. கடைசியா நமது பலவீனமான வீடு. இந்த வன்முறையான பிரபஞ்சத்துல நமது அமைதியான உலகம் ஒரு சாத்தியமற்ற அற்புதம். உண்மைதானே? யூனிவர்ஸோட இந்த ஆபத்தான கொடூரமான தன்மைகளை பார்க்கும்போதுதான் நம்ம பூமியோட நுட்பமான சமநிலையும் இது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்ங்கிறதும் நமக்கு முழுமையா புரியுது. இதுக்காக நாம எப்பவுமே நன்றியோட இருக்கணும். ஒரு இறுதியான கேள்வி. இன்றிரவு நீங்க மறுபடியும் அந்த நைட் ஸ்கைய பார்க்கும்போது இதே மாதிரி அந்த அமைதியை மட்டுமே பாப்பீங்களா, அல்லது அந்த அமைதியான இருளுக்குள் ஒளிஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான விசித்திரமான உலகங்களையும் உங்க மனசோட கண்களால உணர்வீங்களா? சிந்திச்சு பாருங்க. இந்த யூனிவர்ஸ் எப்போதுமே நம்மள வியக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கு.